செல்லக்குட்டியை பார்த்த உடனே எல்லாமே சரியாயிட்டு. ஆமா, உனக்கு என்னோட அவனை பார்த்தா தான் எல்லாம் சரியாயிரும். அப்படித்தானே? ஆமா, என்ன பார்த்தா தான் எல்லாம் சரியாயிரும். சொல்லுமா, என்ன பார்த்தா தான் எல்லாம் சரியாயிரும். ஆமா, செல்லக்குட்டியை பார்த்தாலே எல்லாம் சரியாயிரும். சரி, நீ சாப்பிட்டியா இல்லையா? அம்மா நிறைய சாப்பாடு செய்யறாட்டமா, நல்ல வெரைட்டியா அப்படியே மணக்குது தெரியுமா? சின்னம்மா போய் சொல்றேன், நாரது இல்ல. அம்மா செய்யற சாப்பாட இப்படி சொல்லுவியோ? சாப்பாடு நாரதுன்னா சொல்லக்கூடாது, நல்ல மணக்குது தெரியுமா? ஆமா, அண்ணன் சொல்றது சரிதான். சாப்பாட்ட நாரதுன்னா சொல்லக்கூடாது, நல்ல மணக்கும். நீ சொன்னா சரிதான், அப்ப நல்லாதான் மணக்கும். போல பொய்யாதான் சொல்லுவேன். எப்போ பார்த்தாலும் அம்மா செய்யற சாப்பாட்ட உனக்கு குறை சொல்லிட்டே இருக்கணும். நீ இன்னைக்கு சாப்பிடாத. குறை சொன்னாலும் நான் சாப்பிடுவேன். பாத்தியம்மா, குறை சொன்னாலும் சாப்பிடுவானா? அப்ப நல்லா இல்லைன்னு என்னத்துக்கு சொல்றான்? ஏலே தம்பிட்டு சண்டை போடாத, சும்மாவே இருக்க மாட்டியா? என்னடா பேராண்டி ஒரே சண்டை கடை போட்டுக்கிட்டு இருக்கியே? ஐயோ தாத்தா, நான் இல்ல. உன் பாரண்ணா என்னத்தையாவது சொல்றான். அம்மா சாப்பாடு செய்து அது நாரின்னு சொல்றான் தாத்தா. டேய், அம்மா பாவம், அப்படிலாம் சொல்லக்கூடாது சரியா? சரி தாத்தா. சரி பேராண்டியா, போய் அம்மா சாப்பாடு செஞ்சு முடிச்சிட்டாங்கன்னு பாருங்க. கொஞ்ச நேரம் போய் விளையாடுங்க. தாத்தா அம்மாட்ட பேசிட்டு வரேன். சரி தாத்தா. தம்பி வாடா போய் விளையாடுவோம். சரிண்ணே. என்னப்பா அப்படி பாக்குறீங்க, என்னாச்சு? அனிதாம்மா, இனிமையும் உங்க ஆத்தா கறிய விட்டு வைக்கிறது சரி கிடையாது. எத்தனை காலம்தான் எனக்காக எனக்காகன்னு நீ பாத்துக்கிட்டே இருப்ப? நாம போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அவ உள்ள உட்காந்து களி தின்னாதான் அடங்குவா. எனக்கு அந்த ஆத்திரம் இருக்குதான்பா செய்து. ஆனா இந்த சின்ன கழுத அறிவில்லாம பண்ற வேலைக்காக இப்ப அம்மாவை தூக்கி உள்ள வச்சுட்டா அவ தனியெல்லாம் இருப்பா. என்னம்மா பேசுற? எப்ப மருமகனை கொல்ற அளவுக்கு ஆத்தால மௌனம் துணிஞ்சாலுங்களோ ரெண்டு பேருமே இருக்கக்கூடாது. ரெண்டு பேரும் உள்ளதான் இருக்கணும். நீ ரெண்டு பேருக்கும் பாவப்படுறது சரி கிடையாது. எனக்கும் அதுதான்ப்பா தோணுது. கொஞ்ச நாள் உள்ள இருந்துட்டு வரட்டும், அப்பதான் ரெண்டு பேருக்கும் புத்தி மாறும். அனிதா, நீ சாப்பிட்றியா? நான் ஊட்டி விடவா? அதெல்லாம் நான் சாப்பிட்டுக்கிறேன். என்ன இவ்வளோ காணம் பண்ணியிருக்க? எனக்கு மட்டுமா இல்லை எல்லாருக்கும் இப்படிதான் பிளேட் பிளேட்டா வச்சிருக்கியா? இது வெஜிடேரியன் தாலி, எல்லாருக்கும் தான் இப்படி பிளேட் நிறைய வச்சிருக்கேன். பசங்களுக்கு சாப்பிட கொடுத்துருக்கேன், அப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அதான் வந்தேன். கேய், சப்பாத்தி, ஜீரா ரைஸு, இந்த கூட்டெல்லாம் என்ன கூட்டு? இது வேற சாதம் வேற வச்சிருக்கேன், நீ ஏன் சொல்லு. இது நார்த் இந்தியன் தாலி, உனக்கு பிடிக்குமே சப்பாத்தி வச்சேன். அது பாலக் பன்னீர், இது பன்னீர் மசாலா, அது சென்னா மசாலா, அது டால், அது கருணக்கிழங்கு கூட்டு சாதத்துக்கு. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. ஏம்மா, பார்க்கும்போதே நல்லா இருக்கு. எனக்கும் பசி வந்துருச்சு, நானும் வந்து சாப்பிடுறேன். இங்கவே எடுத்துட்டு வந்துட்டாப்பா, நீங்க அங்க வந்து சாப்பிட்றீங்களா? நான் அங்க வந்து சாப்பிட்டுக்கிறேன், இங்க அனிதா சாப்பிடட்டும். அத்தான் என்ன இம்புட்டு நேரமா குளிக்கிறாரு? அதெல்லாம் குளிச்சு முடிச்சாச்சு. உனக்காக பூஜை பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு வேற வேலையே இல்லை. எனக்கு என்ன, நான் நல்லா தானே இருக்கேன். இதென்னடி ஒரு ஹோட்டலே கொண்டாந்து வச்சிருக்க? இருங்க தான், உங்களுக்கு எடுத்துட்டு வரேன், நீங்க சாப்பிடுங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், முதல்ல நான் அனிதாக்கு ஊட்டி விட்டுக்கிறேன், மாமாக்கு சாப்பாடு கொடு. சரிங்க தான், வாங்கப்பா. நீங்களும் சாப்பிடுங்க தான், நம்ம ரெண்டு பேருக்குமே இது போதும், நிறைய இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும், அவ உனக்காக தான் இப்படி ஆசாசியா செஞ்சு கொண்டு வந்திருக்கா, நீ சாப்பிடு. போதும் தான். ஆமாடி, 2 வாய் சாப்பிட்றதுக்குள்ளேயும் போதும்னு. அப்புறம் டேப்லெட்லாம் எப்படி போடுறது? அதெல்லாம் போட்டுக்கலாம். இன்னும் என்ன டேப்லெட், அதெல்லாம் எல்லாம் சரியாயிடுச்சு. அப்பா வேற போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போவோம்னு சொல்லிட்டு இருந்தாரு. என்ன அனிதா சொல்ற? நடந்தது நடந்து போச்சு, இனி அதை பத்தி பேசாத. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நீங்க பேசாம இருங்க. இன்னொரு தடவை எங்க அம்மாக்கு இந்த மாதிரி எண்ணம் வரவே கூடாது. கொஞ்ச நாள் உள்ள இருந்துட்டு வரட்டும், அப்பதான் அடங்கும். அனிதா, மாமா பாவம்,
அவருக்காகவாது நீ அவங்கள மன்னிச்சு விடு. வேற என்ன பண்றது? அவர் மனசு ரொம்ப கஷ்டப்படும். அதெல்லாம் ஒன்றும் கஷ்டப்படாது. தப்பு செஞ்சவங்க தண்டனையை அனுபவிச்சே தான் ஆகணும். நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கத்தான் போகிறேன். இதுக்கு மேலே இதை பற்றி பேசாதீங்க. நான் சொன்னா கேட்க மாட்டேன். அப்புறம் ஓ இஷ்டம். ஏங்க சும்மா இருங்க. இதை பற்றி பேசாதீங்க. என் மேலே கையை வச்சிருந்தா சும்மா விட்டுருப்பேன். எப்போ உங்கள் மேலே கையை வைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு துணிச்சல் வந்துச்சோ, இனி 2 பேரும் கொஞ்ச நாள் உள்ளே இருந்தாதான் புத்தி தெளியும். இந்த அனிதா யாருன்னு அப்போதான் அவங்களுக்கு புரிய வரும். அது அம்மாவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க. இன்னைக்கு அவங்க உள்ளே போகணும். அனிதா, எனக்கு பயமா இருக்கு. நான் வேணா கூட வரட்டா? ஏங்க நீங்களாம் ஒன்றும் வர வேண்டாம். அதான் அப்பா வரேன்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் கம்மன் இருங்க, நான் பார்த்துக்கிறேன். எதுக்காக பயப்படுறீங்க? சரிம்மா, எதுனாலும் பார்த்து செய். இட்லி அவிச்சு வச்சிருந்தேனே, சாப்பிட்டியா இல்லையா? அதெல்லாம் சாப்பிட்டாச்சு. காலங்கத்தால எங்க போயிட்ட? வீடு பூரா ஒன்று தேடிட்டு வந்து உட்காந்துருக்கேன். சொன்னாலும் ஏசுவேன், சொல்லாமலும் இருக்க முடியல. என்ன செய்ய சொல்ற? உன் அக்கா கறிக்கு உடம்பு முடியலன்னதும் மனசு கேட்கல. அதான் கோயிலில் போய் அவ பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு அப்படியே தீர்த்தத்தை வாங்கி குடிச்சிட்டு வாரேன். எனக்கு வாயில நல்லா வந்துடும் பார்த்துக்க. அக்காவாது தங்கச்சியாவது உன்னை அந்த கிளி கிழிச்சா மானங்கிட்ட கேள்வி கேட்டா பின்ன உனக்கு என்ன மக மேல அப்படியே பாசம் பொங்குதோ? இன்னும் உன்னை உள்ள தூக்கி போட்டு கம்பி எண்ண வைப்பா. அவளாம் ஒரு ஆளுன்னு அவளுக்காக வேண்டிட்டு வந்திருக்கேன். ஏடி அவளை அப்படியெல்லாம் பேசாத. அவளை பற்றி எனக்கு நல்லா தெரியும். என்னதான் வெடுக்கு வெடுக்குன்னு பேசினாலும் அவளுக்கு நம்ம மேலே ஒரு தனி பாசம் உண்டு. அதெல்லாம் கம்பி எண்ணெய் வைக்க மாட்டா, ஒன்று எண்ணெய் வைக்க மாட்டா. இங்க பாரு, அவளை பத்தி உனக்கு சரியா தெரியல. அவ எப்பேற்பட்டவனு எனக்கு தான் தெரியும். பேசாம இருந்துரு. என்கிட்ட ஏதாவது பேசி வாங்கி கட்டிக்காத. ஏடி அவளே ஒரு சென்டிமெண்ட் பேர்வழி. அவளாம் ஒன்றும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க மாட்டா. சும்மா பயந்துட்டு கிடக்காத, நான் போய் துணியை மாற்றிட்டு வரேன். திமிர பத்தியா? மவ மேல அப்படியே பாசம் பொங்குது. அவ எப்பேற்பட்ட ஆளுன்னு எனக்கு தானே தெரியும். உனக்கெல்லாம் கம்பி எண்ணாலும் புத்தி வராது. ஹலோ மேடம், என்னம்மா முழிக்கிற? உங்கள் அக்கா ஓ மேலேயும் உங்கள் அம்மா மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டேஷன் வரைக்கும் நட. என்ன மேடம் சொல்கிறீங்க? நீங்கள் ஏதோ தெரியாமல் தப்பான அட்ரஸ்க்கு வந்திருக்கீங்க. ஏன் பொண்ணு எங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாளா? என்னத்துக்கு? வாய மூடுமா. ஓம் பொண்ணு தானே அனிதா, ஓ மேலே தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா. ஓ மேலேயும் இந்த நிக்கிதே இந்த பொண்ணு மேலேயும் சேர்த்து கொடுத்துருக்கா. 2 பேரும் சேர்ந்து அவ புருஷனை குத்த பார்த்ததாவும் அவ ஊடக்குள்ள விழுந்ததாவும் எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் 2 பேர் தான் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா. உன் பொண்ணு ஸ்டேஷனில் தான் இருக்கா. வந்து பதில சொல்லு, கிளம்பு. ஒரு நிமிஷம் வெளியே இருங்க, இந்த வாரேன். சீக்கிரம் நடைய கட்டு. எதுக்கிட்டி என்னி அடிக்கிற? நான் உன் அம்மாட்டி. வாய மூடு. அம்மா கிம்மான்னு எதையாவது சொன்ன தொலைச்சு போடுவேன், தொலைச்சு. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? உன் மவக்காரிய பத்தி அம்பது தூரம் சொல்றேன். என்னமோ உன் மவ பெரிய யோக்கியவதி மாதிரி ஒன்றும் பண்ண மாட்டா. அவ ரொம்ப நல்லவா, வெகுளி, அப்படி இப்படி நான் சொன்னேன். இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நம்மள உள்ளத்துலதுக்கு காத்து கிடக்குறா. இப்ப என்ன செய்ய போற? நீ சொல்றது சரிதான்டி. சரியான வென பிடிச்சவ. எவ்வளவு திமிரு இருந்தா என்னையும் உன்னையும் உள்ள தள்ளி வேடிக்கை பார்க்க நினைப்பா. அவளாம் நல்லாவே இருக்க மாட்டா. பெத்த மவளா இருக்கட்டும் எவளா இருக்கட்டும் நாசமா தான் போவா. அவளுக்கு எவ்வளவு திமிரு இருக்கு. நாம உள்ள போய் உட்கார்ந்தாலும் அவ புருஷனையும் அவளையும் சும்மா விடவே கூடாது. நீ வாய திறக்காத. உன்னை நம்பி எந்த கரையிலையும் நிக்க முடியாது. நான் பாத்துக்கிறேன். அதுக்கு வேற வழி இருக்கு. என்னடி செய்ய போற? எது செஞ்சாலும் என்கிட்ட சொல்லிக்கிட்டு செய்யி. ஏம்மா பேசுனதெல்லாம் போதும். உள்ள போய் உட்காந்து ஒவ்வொரு கம்பியா எண்ணிக்கிட்டு பேசலாம். கிளம்புங்க. அது எங்களுக்கு தெரியும். சும்மா தேவையில்லாமலாம் பேசாதீங்க. உங்க வேலை என்ன அதை மட்டும் பாருங்க. கிளம்புங்க. ஏய், பண்றதையும் பண்ணிட்டு திமிர்லையா பேசிக்கிட்டு இருக்க? உள்ள வாடி, உன்னை வச்சு லாடம் கட்டுறேன். அப்புறம் அடங்குவேன். யோ, இவ கூட சேர்ந்துக்கிட்டு
கட்டின பொண்டாட்டி மேல கம்ப்ளைண்டா கொடுக்குற? உனக்கெல்லாம் எவ்வளவு துணிச்சல் இருந்தா கட்டின பொண்டாட்டி மேல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். வெக்கமா இல்ல? அடச்சி, வாய மூடு. இன்னொரு தடவை வாயை திறந்த நடக்கிறதே வேற. என் புருஷனை கொல்றதுக்கு எந்த அளவுக்கு உனக்கு துணிச்சல் இருந்தா அந்த ஆளை கத்தியால குத்துறதுக்கு எவனோ ஒருத்தங்கிட்ட பணத்தை கொடுத்து அனுப்பியிருப்பேன். உன்னை உள்ள தள்ளாம என்ன செய்ய சொல்ற? இன்னொரு தடவை எங்களுக்கு எதிராக ஏதாவது பண்ணுன அப்புறம் நடக்கிறதே வேற. பாத்தியா, நான் சொன்னேனே, என்னமோ உன் மக பெரிய யோக்கியவதின்னு அவளுக்காக கோயிலுக்கு போயிட்டு வந்து அர்ச்சனை பண்ணிட்டு வந்த காலையிலே. ஆனால் அவ சாக்கடை புத்தியை எப்படி காட்டிட்டா இப்போ தெரியுதா? என்னதான் தாயும் பிள்ளையானாலும் வாயும் வயிறும் வேறதானு. இங்கே பாரு, இனியாவது புத்தியோட நடந்துக்க. ஏன்பா, நீர் பெத்தவர் தானே, நான் உமருக்கு பொண்ணு தானே. எப்போ பார்த்தாலும் இவளுக்கே கொடியை தூக்கிட்டு அலைதேரு. அப்போ நான் என்ன செய்ய? திருவோடு ஏந்திட்டு போவனா? ஏன் என் அம்மாக்காரியை விட ஹோமருக்கு மவ மேலே பாசம் அதிகமோ? என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீரு? உங்கள் 2 பேரையும் வெளியே வந்தும் நான் பழி வாங்காம விட மாட்டேன். அதை ஞாபகத்தில் வச்சுக்கிறோம். நீ எல்லாம் என்ன ஜென்மம்? உன்னையும் இவளையும் ஒரு வயித்துல தானே பித்தோம். ஆனா அவ எப்படி இருக்கா, நீ எப்படி இருக்க? ராட்சசி ஆத்தா கூட சேர்ந்துகிட்டு கண்டதையும் பண்ணிக்கிட்டு கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு இன்னும் லூசு மாதிரி உளறிக்கிட்டு இருக்க. கூட பிறந்த அக்காவையும் அப்பனையும் பழி வாங்கணுங்கிற புத்தி உனக்கு இருந்தா நீ உருப்பிடுவியா? நீ இன்னும் நாசமா தாண்டி போவ. நீ திருந்த மாட்ட. இன்னும் என்னெல்லாம் 7 வழி ஆத்தாலும் அவளும் இழுத்து விட போறீங்களோ தெரியல. இதுக்கெல்லாம் சேர்த்து எப்படி அனுபவிக்க போறேன்னு பாரு. ஐயோ, நல்லா ஞாபகம் வச்சுக்கிறோம். நீர் எனக்கு அப்பனும் இல்லை, இவா எனக்கு அக்காலும் இல்லை. இனி ஹோமருக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதை தான் நானும் சொல்கிறேன். உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. மேடம், என் புருஷனை குத்த வந்தது இந்த அம்மா காசு கொடுத்து தான். இவங்க 2 பேரும் அதுக்கு காரணம். இவங்க 2 பேரையும் உள்ள போட்டு கம்பி எண்ணெய் வைங்க. நாங்கள் கிளம்புறோம். நீங்கள் கிளம்புங்கம்மா. கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்கள, நான் பார்த்துக்கிறேன். அடியே அனிதா, இதுக்கெல்லாம் சேர்த்து நீ எப்படி அனுபவிக்கிறன்னு பாரு. இன்னும் எண்ணி 1 மாசத்துல உன் புருஷன் புது பிரச்சனையை உன் முன்னாடி கொண்டாந்து வைக்கல பாரு. உன் புருஷன் வேலை செய்கிற இடத்துல இருந்து எல்லா பக்கமும் அவமானப்பட்டு தலையை தொங்க போட்டுக்கிட்டு வருவான். அது நடக்கத்தான் போகுது. அப்போ தெரியும் உனக்கு அம்மா யாருன்னு. இங்க பாரு, நல்லா கேட்டுக்கோ. நீ எனக்கு அம்மாவா இருக்கலாம், நான் உனக்கு மகளும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நீ எனக்கு அம்மாளும் கிடையாது. உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. எப்போ என் புருஷனை அவமானப்படுத்தணும்னு நினச்சியோ அப்போவே நீ அழிஞ்சிட்ட. என் புருஷன் மேலே கையை வச்ச நடக்கிறதே வேற. நீ என்னெல்லாம் அனுபவிக்க போறன்னு பாரு. நீ வாமா. இவ மூஞ்சில முழிச்சாலே பாவம். பெத்த பிள்ளைக்கு துரோகம் பண்ண நினைக்கிற இவெல்லாம் மனுஷியா? நீ வா. மேடம், இவங்களை வெளியே விடாதீங்க. உள்ள வச்சு மூட்டிக்கு மூட்டி வாங்குங்க. நான் வரேன். நான் பார்த்துக்கிறேன். அனிதா, நீ கிளம்புமா. ஏய், போய் அந்த மூலையில உட்காருங்க. என்ன முழிக்கிற? பெத்த மவளுக்கு துரோகம் பண்ற நீ எல்லாம் ஒரு தாயா? என் முன்னாடியே என்ன பேச்சு பேசுற? இன்ஸ்பெக்டர் வரட்டும், இருக்குடி உங்க 2 பேருக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேற்று எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லையா, அதான் வீடியோ போடல. சாரி. ஹாய் ரேவதி சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பர் சூப்பர். ஹாய் சிஸ்டர், மாமான்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் ரேவதி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? ஹாய் காயத்ரி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பர் ஐஸு. இன்னும் 4 போடுங்க. அவங்க அம்மாவை 2 போடுங்க. அனிதா, கவலைப்படாதீங்க. அப்பா பாவம். அனிதா குட்டீஸ் 2 பேரும் பேசுறது உங்களுக்கு கிடைத்த பொக்கிஷம். 2 பேரையும் ரொம்ப நல்லா பேசுறது சந்தோஷமா இருக்கு. அருண் செல்லம், அஸ்வின் செல்லம், அனிதா அம்மாவை நல்லா பார்த்துக்கோங்க. செல்ல குட்டீஸ் 2 பேருக்கும் பாய். ஐ லவ் யூ. உமா, அத்தான், ஐஸு, அனிதா சந்தோஷமா இருங்க. அனிதா உடம்பு பார்த்துக்கோங்கன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஹாய் காயத்ரி அக்கா, என்ன எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கலாம்? நாங்களாம் நல்லா இருக்கோம். அத்தை நல்லா இருக்காங்க. நீங்க அத்தான்ட்ட பேசுங்க. ஹாய் காயத்ரி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன்.
நீ எப்படி இருக்க? ஐ லவ் யூ so மச்மா. பசங்கிட்ட பேசு. ஹாய் காயத்ரி அம்மா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், தம்பி நல்லா இருக்கான், அனிதா அம்மாவை நல்லா பார்த்துக்கிறோம், சரியா? ஐ லவ் யூ so மச்மா. ஹாய் காயத்ரி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், அம்மா நல்லா பார்த்துக்கிறேன், சரியா? ரெண்டு அம்மாவையும் நல்லா பார்த்துக்கிறேன். ஐ லவ் யூ so மச்மா. ஹாய் அனிஸ் பாத்திமா, வீடியோ சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் அனிஸ் பாத்திமாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அக்கா வீடியோ சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் அபிதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ so மச்க்கா. அத்தா எப்படி இருக்காங்க? பசங்க எப்படி இருக்காங்க? எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுங்க. ஹாய் அபிதா, நீ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ ஸோ மச் அண்ணி. என்ன அபிதா, நீ எப்படி இருக்கியே? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கியே? இன்னைக்கு எங்கள் அம்மாவின் தங்கச்சியும் ஜெயிலுக்குள்ளே போட்டாச்சு. ஹாப்பியாக இருங்க. ஐ லவ் யூ ஸோ மச் அண்ணி. ஹாய் அபிதா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ ஸோ மச் ஆண்டி. அண்ணன் எப்படி இருக்காங்க? எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுங்க. ஹாய் அபிதா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டுடே எபிசோட் சூப்பர். அனிதாக்கா, ஐஸ்வர்யாக்கா, மாமா எல்லாரும் சூப்பர். அனிதாக்காவோட அம்மா தங்கச்சி பார்க்க பிடிக்கல, ஓவராக பேசுகிறா, 4 அடி வைங்க மாமா. தேங்க்யூ ஸோ மச். ஐஸ்வர்யாக்கா செம அடி. அப்பா அழுவதுங்க, அழாதீங்க ப்ளீஸ், உங்களை பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அனிதாக்கா, ஐஸ்வர்யாக்கா, அருண் செல்லம், அஸ்வின் செல்லம் எல்லாரும் சூப்பராக பேசுகிறீங்க. அருண் செல்லம், அஸ்வின் செல்லம், ஐ லவ் யூ ஸோ மச் உம்மா, போத் ஆஃப் யூ. மாமா ஐ லவ் யூ ஸோ மச் உம்மா. நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. அப்புறம் இன்னும் மெசேஜ் இருக்குதா? எல்லாருடைய ட்ரெஸ்ஸு சூப்பர் மாஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ஃபைன் மாமா, ஐ எம் ஸோ ஹாப்பி மாமான்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சங்கீதாக்கா. ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ எம் ஸோ ஹாப்பி மாமா அப்படின்னு அனுப்பியிருக்கீங்களே, என்னத்துக்கு ஹாப்பி? என் தங்கச்சி கறிக்கு 2 அடி விழுந்ததுக்கா? தேங்க்யூ ஸோ மச். ஹாய் சங்கீதா, எப்படிமா இருக்க? நாங்களாம் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ so மச்மா. ஹாய் சங்கீதா சித்தி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ so மச். ஹாய் சங்கீதா சித்தி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் அண்ணே அம்மா எல்லாரும் நல்லா இருக்கும். ஆச்சி தூக்கி சேலுக்குள்ள போட்டாச்சு. சாட்டை பண்ணா சேலுக்கு தானே போகணும். ஹாய் தெய்வமக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அடேங்கப்பா, என் ஐஸுக்கு கோவம் வந்துருச்சு, நான் ஹாப்பி. ஹாய் வில்லிங்களா, எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி சிரிச்சிருக்கீங்க, நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் தெய்வமக்கா. என்ன தெய்வமக்கா, இந்த வீடியோலே வில்லி நான் தான் எப்பவும். இப்போ என் தங்கச்சிக்காரியும் எங்கள் ஆத்தாவும் என்ன மிஞ்சிருவாளுவோ போல இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சௌக்கியமா? நான் நல்லா இருக்கேன், பசங்களாம் நல்லா இருக்காங்க. வில்லிங்களா, எப்படி இருக்கீங்கன்னு கேட்டிருக்கீங்களே, உங்கள் வீட்டு பக்கம் அனுப்பி விடுட்டா? ஹாய் தெய்வம் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் தெய்வம் அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ so மச்மா. ஹாய் தெய்வம் அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். ஹாய் நீகா சமையல் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீடியோ சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் ஹஜிகா சகோதரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அக்கா வீடியோ சூப்பர் அக்கா அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. ஹாய் அனிதாக்கா, சூப்பர் அக்கா. ஐஸ்வர்யாக்கா, இன்னும் 4 அடி அடிங்க. மாமா நீங்கள் கியூட் மாமா, சூப்பர். அனிதாக்கா எப்படி இருக்கீங்க? வீடியோ சூப்பர் அக்கா அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. உங்கள் 5 பேர் ட்ரெஸ்ஸுமே சூப்பர். ஐ லவ் யூ மாமா. அனைவருக்கும் என்னுடைய ஹார்ட் அப்படின்னு சொல்லி ஹார்ட் போட்டிருக்கீங்க. அனிதாக்கா இப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மாமா உங்களை ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூ மாமா, ஐ லவ் யூ ஸோ மச்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஹஜிகா சிஸ்டர். ஹாய் ஹஜிகா சகோதரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீடியோ சூப்பராக இருந்துச்சா? தேங்க்யூமா. ஹாய் ஹஜிகா, ஐ லவ் யூ so மச். நீ எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன். மாமாக்கு நிறைய ஹார்ட் போட்டிருக்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. நானும் உனக்கு நிறைய ஹார்ட் அனுப்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் லல்லி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ so மச்க்கா. ஹாய் லல்லி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? சாரி குட்டி தம்பி, சாரி மாமா, என்னோட ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் நடக்குது, அதனால தான் ரிப்ளை பண்ண முடியல. என்னோட அம்மா தான் ரிப்ளை பண்ணாங்க. உன்னோட ட்ரெஸ் சூப்பர் தம்பிகளா. மாமா உங்களோட ஷர்ட்
சூப்பர், நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன், நீங்கள் உடம்ப பார்த்துக்கோங்க ஓகேவா அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அருண்குட்டி, அஸ்வின்குட்டி, மாமா எல்லாரும் வருத்தப்பட வேணாம். நான் உங்களுக்கு கமெண்ட் பண்ணாட்டாலும் நீங்கள் என்னோட மனசில் இருந்துகிட்டே இருப்பீங்க. அனிதாக்கா, ஐஸ்வர்யாக்கா, உங்கள் புடவை நல்லா இருக்கு, ஸ்டோரி சூப்பர் குட்டீஸ்ன்னு சொல்லி உமா கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்மா. நல்லா இருக்கியா? ஸ்போர்ட்ஸ் டேலாம் எப்படி போகுது? ஜாலியாக இருக்கா? ஹாய் லல்லி, எப்படிமா இருக்க? ஸ்போர்ட்ஸ் டேயா? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அம்மா கமெண்ட் பண்ணாங்களா? அம்மாவுக்கு நன்றி சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்மா. நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம், நீங்களாம் நல்லா ஜாலியாக இருங்க. ஹாய் லல்லி அக்கா, ஸ்போர்ட்ஸ் டேயா? சூப்பராக இருக்கும்ல. எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணுங்க, கவலைப்படாதீங்க. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது கமெண்ட் பண்ணுங்க. நானும் உங்களை எல்லாரையும் நினச்சிட்டே தான் இருப்பேன். அம்மாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுங்க கமெண்ட் பண்ணதுக்கு. ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஐ லவ் யூ அக்கா. ஹாய் லல்லி அக்கா, எப்படி இருக்கீங்க? நாங்களும் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச்க்கா. அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க சரியா? ஹாய் சாந்தியக்கா, எப்படி இருக்கீங்க? எல்லோ கலர் ட்ரெஸ் எல்லாருக்கும் சூப்பர். அனிதா இப்படியே இருங்க. அத்தான் சூப்பர். ஐஸு, இனிமேல் அனிதாவை பத்திரமா பார்த்துக்கோ. அத்தான் இனிமேல் நீங்கள் உங்கள் அனிதா கிட்ட பாசமாக இருங்க, நாங்கள் பார்க்கணும். என்னோட 2 செல்லங்களும் எப்படி இருக்கீங்க? அருண், அஸ்வின், உமா. அத்தை மேலே கொஞ்சம் கோவம். அத்தான் நேற்று என் பேரை சொல்லலை. நான் இனிமேல் அத்தான் கூட பேச மாட்டேன். அனிதா உன் உடம்ப பத்திரமா பார்த்துக்கோ. உமா உமான்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சாந்தியக்கா. என்ன சாந்தியக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அத்தாங்கிட்ட பேசலைன்னா அத்தானுக்கு சோறே இறங்காது. நீங்கள் என்ன இப்படி சொல்லிவிட்டீங்க? அத்தான் அவசர அவசரமாக பேசுனதுனால சொல்ல மறந்துருப்பாவ. உங்களை எப்போமாவது மறப்பாங்களா? அதெல்லாம் நீங்கள் எப்போவும் மனசில் இருப்பீங்க இல்லைத்தான்? ஹாய் சாந்தி, என்ன எப்படி இருக்க? ஒன்றை மறந்துட்டு மாமா எப்படி உசுர் வாழ முடியும்? எப்பவும் ஓ ஞாபகத்திலே தான் இருக்கேன். இவளுக்கு தான் கமெண்ட்டை சீக்கிரமாக வாசிங்க, யாரும் பார்க்க மாட்டாங்க, ரொம்ப லென்த்தாக போகுதுன்னு சொல்கிறாளுங்க. அதுக்காக தான் வேக வேகமாக வாசிக்கிறேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. நீ உடம்ப நல்லா பார்த்துக்க, நல்லா ரெஸ்ட் எடு. பாய்மா. ஹாய் சாந்தியம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உடம்பு சரியாயிட்டா உடம்ப பார்த்துக்கோங்க. ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் சாந்தியம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் சித்திரகலா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கதை ரொம்ப சூப்பர். அனிதா சிஸ்டர் அப்படி போடுங்க. மாமா அவங்க 2 பேரையும் ஜெயிலில் போடுங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சித்திரகலா சிஸ்டர். ஹாய் சித்திரகலா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தூக்கி ஜெயிலில் போட்டாச்சு, ஹாப்பியாக இருங்க. ஹாய் சித்திரகலா, எப்படிமா இருக்க? மாமா நல்லா இருக்கேன். ஐ லவ் யூ ஸோ மச்மா. மாமியாலையும் குழந்தையாலையும் தூக்கி ஜெயிலில் போட்டாச்சு, சந்தோஷமா இருங்க. ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் கிறிஸ்டினாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எபிசோட் சூப்பர்னு சொல்லி ஹார்ட் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஹாய் கிறிஸ்டினா சகோதரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். எபிசோட் சூப்பராக இருந்துச்சா? தேங்க்யூ ஸோ மச். ஹாய் பிரியதர்ஷினி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் அனிதா, ஐஸு, அஸ்வின் செல்லம், அருண் செல்லம், எனக்கு ஹாய் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஹாய் பிரியதர்ஷினி, நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் பிரியதர்ஷினி, எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். அருண், அஸ்வின் எல்லாரும் உங்களுக்கு ஹாய் சொல்லுவாங்க. ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் பிரியதர்ஷினி ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அருண் உங்களுக்கு ஹாய் சொல்கிறான். ஹாய் பிரியதர்ஷினி ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ ஸோ மச். ஹாய் அரிசு சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அனிதா அப்பா பாவமாக இருக்காங்க. அண்ணி அப்பா சூப்பர் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் அரிசோக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அப்பா பாவம், என்ன செய்கிறது, வீடியோ அப்படி தான் போகுது. தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஹாய் ஜோமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் ஜோமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் அரிசோ, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? ஹாய் மாசிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஐஸ்வர்யா, ஹாய் அனிதா, ஹாய் அருண், ஹாய் உங்களோட அத்தான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். வீடியோ ரொம்ப அருமை. அந்த அனிதா அம்மாவையும் அனிதா தங்கச்சி இன்னும் 2 அடி கொடுக்கலாம். இல்லை ஐஸ்வர்யா அந்த குட்டீஸ் 2 பேரும் ரொம்ப பாவம். ஐஸ்வர்யா ரொம்ப அழகாக பேசினீங்க. அஸ்வின் அழகா. அனிதா அம்மாவுக்கு காஃபி போட்டு கொடுக்குறேன்னு சொல்கிறேன், எனக்கும் போட்டு கொடுக்கணும் சரியா? அருண் சூப்பராக பேசுகிறீங்க. அஸ்வினை பத்திரமா பார்த்துக்கோங்க. எல்லாருடைய ட்ரெஸ்ஸும் ரொம்ப அழகாக இருக்குது. அருமையான வீடியோ, சூப்பர், நன்றின்னு சொல்லி நிறைய ஹார்ட் ரோஸ் எல்லாம் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஹாய் மசிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம்.
எங்கள் அம்மாவையும் தங்கச்சியும் கூட 2 அடி போடணுமா? அஸ்வின் காஃபி போட்டு கொடுக்குறான், உங்களுக்கும் காஃபி போட்டு தருவான், வாங்க. ஹாய் மாசிலம்மா, நீங்கள் வாங்க, நான் உங்களுக்கு காஃபி போட்டு தரேன், சரியா? ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் மாசிலம்மா, நானும் உங்களுக்கு காஃபி போட்டு தரேன், எங்கள் வீட்டுக்கு வாங்க. ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் மாசிலா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். வீடியோ பார்த்துட்டு நீங்கள் போட்ட கமெண்ட்டுக்கு ரொம்ப நன்றி. ஹாய் குக் வித் மீனா, வெரி நைஸ் ஸ்டோரின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். ஹாய் விஜயா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மாமா, ஐசக்கா, அனிதா, அருண் டார்லிங், அஸ்வின் டார்லிங், என் குடும்பத்தில் ஒருவராக இணைத்து விட்டீர்கள். அதனால் பிரித்து பார்க்கவும் முடியாது, பிரித்து பேசவும் முடியாது. உங்கள் எல்லாரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூ ஆல். குட் மார்னிங் மாமா, ஐசக்கா, அனிதாக்கா, அருண் டார்லிங், அஸ்வின் டார்லிங். ஓகே மாமா, நேரம் பற்றாக்குறையால் பேச முடியலன்னு சொன்னீங்க. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம் மாமா, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அனிதாக்கா, இன்னுமா அந்த கிழவியும் தங்கச்சியும் ஜெயிலுக்கு அனுப்பாமல் இருக்கீங்க? ஏய் கிழவி, எங்கள் மாமா கிட்டேயும் ஐஸ்வர்யா அக்கா கிட்டேயும் சவால் விடாதே, தோற்று போவ, உனக்கு ஜெயில் கன்ஃபார்ம். அருண் டார்லிங், அதென்ன தம்பிக்கு கம்ப்ளைண்ட் பாக்ஸ்னு பேர் வச்சிருக்கீங்க, பாவம். என் அஸ்வின் டார்லிங், டுடே ஸ்டோரிஸ் சூப்பர், ஐ லவ் யூ ஆல், டேக் கேர், பாய் அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்க்கா. என்ன இன்னும் ஜெயிலுக்கு அனுப்பலன்னு கேட்டீங்களா? இன்னைக்கு அனுப்பி போட்டேன். எப்படி இருக்கீங்க விஜயாக்கா? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எப்போவும் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் தானே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் இப்படிலாம் சொல்லும்போது. நாங்கள் எப்போவும் உங்கள் குடும்பத்தில் ஒருவராக இணைஞ்சிட்டோன்னு கேட்கும்போதே மனசுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஐ லவ் யூ ஸோ மச்க்கா. ஹாய் விஜயா, எப்படிமா இருக்க? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஐ லவ் யூ ஸோ மச்மா. உங்க குடும்பத்துல எங்களை ஒருத்தரா பாக்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு மாமாக்கு. ஐ லவ் யூ ஸோ மச். ஹாய் விஜயம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தம்பிக்கு கம்ப்ளைண்ட் பாக்ஸ்னு பேர் வச்சிருக்கனா? அவன் எப்பவுமே ஏதாச்சும் சொல்லிட்டே இருப்பான், அதான் கம்ப்ளைண்ட் பாக்ஸ்னு பேர் வச்சிருக்கேன். நல்லா இல்லையா? நல்லா இருக்கலாமா? பாத்தீங்களா விஜயம்மா, எனக்கு கம்ப்ளைண்ட் பாக்ஸ்னு பேர் வச்சிருக்கான். அப்படி 2 அடி விடலாம் போலதான் இருந்துச்சு. ஆனா அண்ணன் ஆயிட்டானா, சரி போனா போகுதுன்னு விட்டுட்டேன். அவனுக்கு கூடிய சீக்கிரம் நான் ஒரு பேர் வச்சுட்டு உங்ககிட்ட சொல்றேன், சரியா? ஹாய் மகேஸ்வரன் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் மகேஸ்வரன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் ராஜேஸ்வரி சகோதரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அனிதா, ஐஸ்வர்யா சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். என்ன ராஜேஸ்வரி அக்கா, எப்படி இருக்கியே? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். வீடியோ சூப்பராக இருந்துச்சா? தேங்க்யூக்கா. ஹாய் சத்யா லைஃப் ஸ்டைல் சேனல், நைஸ் ஷேரிங்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். குட் மார்னிங்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. வெரி குட் மார்னிங்க்கா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் சத்யா லைஃப் ஸ்டைல் சேனல், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? குட் மார்னிங்க்கா. ஹாய் ஹபிதாக்கா, என்னாச்சு சகோதரி உங்கள் உடம்புக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. என்னக்கா செய்கிறது, தொண்டை பிடிச்சிக்கிச்சு, தலைவலியும் காய்ச்சலுமா இருந்துச்சு. அதனால தான் சரி ஒரு நாள் ரெஸ்ட் எடுப்போம்னு சொல்லிட்டு வீடியோ போட முடியல. சாரிக்கா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். ஹாய் சங்கீதாக்கா, இட்ஸ் ஓகேக்கா, நோ ப்ராப்ளம். டேக் யுவர் ஹெல்த், டேக் கேர் யுவர் ஹெல்த். அக்கா ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, நான் நல்லா இருக்கேன். பட் ஐ மிஸ் யூ ஸோ மச். ஐஸ்வர்யாக்கா, மாமா, அனிதாக்கா, அருண் செல்லம், அஸ்வின் செல்லம் எல்லாரும் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. நானும் உங்களை நேற்று ரொம்ப மிஸ் பண்ணேன். உங்கள் எல்லாரையுமே. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் குக் வித் சித்ரா சமையலம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெரி பியூட்டிஃபுல் ஸ்டோரின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகேக்கா, டேக் கேர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்க்கா. நாங்கள் நல்லா இருக்கோம், சரியாயிட்டுக்கா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் லட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க? நாங்களாம் நல்லா இருக்கோம், அம்மாவுக்கு சரியாயிட்டு. தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் லட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க? நாங்களாம் நல்லா இருக்கோம், அம்மாவுக்கு சரியாயிட்டு. தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் நிகா சமையல் சிஸ்டர், டேக் கேர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஹாய் மாசிலாக்கா, அனிதாவோட அம்மாவுக்கும் தங்கச்சிக்கு வேறு வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா. அத்தான் அனிதா, ஆச்சி, அருண், அஸ்வின் எல்லோருடையும் சண்டை போட்டு திட்டுறதே வேலையாக இருக்காங்க அப்படி சொல்லி ஹார்ட் போட்டிருக்கீங்க. அவங்க எப்பவுமே அப்படித்தான், அவங்க பிறவி கொடுத்த மாற்ற முடியாது. தேங்க்யூ ஸோ மச்க்கா. இன்னைக்கு வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணினா உங்கள் எல்லோருக்கும் மிக்க மிக்க நன்றி. எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க,
ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய்.